கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உங்களை மறுபடியும் இந்த காணொலியின் மூலமாய் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம ரெகபோத்னாவே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளிலும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளையும் மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். பிரியமான தேவ ஜனமே, தன் தகப்பனாகிய ஆபிரகாம் கிணறுகளை வெட்டி இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த வெட்டப்பட்ட கிணறுகளை இவருடைய எதிரிகளாகிய பெலிஸ்தர் தூர்த்து போட்டார்கள். மண்ணு அள்ளி அந்த கிணத்தை மூடி போட்டாங்க. ஆனா ஈசாக்குக்கு இது தெரிய வரும்போது அந்த தேசத்துல அவன் தகப்பன் தோண்டி இருந்த அந்த கிணற்றை மறுபடியும் தோண்ட வேண்டும் என்று அவன் விரும்பினபடினால அவனுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். தேவ ஜனமே, ஆபிரகாம் வெட்டின கிணறுகளை மண்ணினாலே தூர்த்து போட்டாலும் திரும்ப அதை வெட்டி எடுக்கும் போது அந்த சுரக்கிற அந்த நீரூற்று குறைந்து போகவில்லை, மறுபடியும் வந்தது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப தேடுவாங்க, கிடைக்கவே கிடைக்காது. அவங்க பெற்றிருந்த ஆசீர்வாதம் தான், ஆனா அது அவங்களுடைய வாழ்க்கையில திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஆனா தேவனை தேடுகிற உண்மையுள்ள பிள்ளைகளா இருந்தா தகப்பன் விட்டு போன ஆசீர்வாதங்களையும் உங்களால திரும்ப தோண்டி எடுக்க முடியும். பாருங்க, சுரந்தது தண்ணீர், நீரூற்று சுரந்தது. ஆனா கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்றாங்க. சில ஆசீர்வாதத்துக்கு விரோதமான சில வாக்குவாதங்கள் வரலாம், கவலைப்படாதீங்க. ஆனா அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதில் நீங்க தொய்ந்து போகவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. அவ்வளவுதான், இனிமே எனக்கு அந்த நன்மை கிடைக்கவே கிடைக்காது, அந்த பாக்கியத்தை எல்லாம் நான் இழந்துட்டேன், எதுவுமே எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் விடக்கூடாது. ஆனா அந்த இடத்துக்கு அவர் ஏசேக்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சார். சரி, வேறொரு துறவை வெட்டலான்னு சொல்லி வெட்டினா அதை குறிச்சும் அவங்க வாக்குவாதம் பண்ணாங்க. ஆனா அந்த இடத்துலயும் தண்ணி வந்தது. பாருங்க, அதுக்கு ஈசாக்கு சித்தனான்னு பேர் வச்சாரு. இப்போ 2 துறவை வெட்டியாச்சு. சோர்ந்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? படுத்து தூங்கி இருப்பீங்க. அவ்வளவுதான். இனிமே இந்த கிணற தூர்த்து போட்ட கிணற திரும்ப என்னால சரி செஞ்சாலும் திரும்ப வந்து அவங்க அதுக்காக என்னிடத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஏன் இந்த நன்மைகளுக்காக வாக்குவாதம் பண்ணுகிற இவர்களோடு போராட வேண்டும் என்று தொய்ந்து போய் விடாதீங்க. தேவஜனமே, ஈசாக்கை போல தொடர்ந்து உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை போராடி பெற்றுக்கொள்ளுகிறதுல தொய்ந்து போவாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. 3வது, அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போய் துறவை வெட்டுகிறார்கள். அந்த துறவை குறித்து ஒருவரும் வாக்குவாதம் பண்ண விடவில்லை. அதுக்கு பேர் அவர் வச்சார் என்ன தெரியுமா? நான் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார்னு சொல்லி அதற்கு ரெகபோத்னு ஒரு பேர் வச்சார். நீங்க உங்க தேசத்துல பழுகி பெருகாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் ரெகபோத் என்கிற வார்த்தையை சொல்லும் போது உடைந்து விடும். கர்த்தர் உங்களுக்காக ஒரு இடத்தை உண்டாக்குவார், நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். ரெகபோத் உங்களுக்கு கிடைக்குங்க, கிடைக்காம போகவே போகாது. தேவஜனமே, உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கே? நீ இழந்து போன உன்னுடைய ஆவியின் வரங்கள் எங்கே? நீ இழந்து போன உன் சரீரத்துடைய சுகம் எங்கே? நீ இழந்து போன ஆவிக்குரிய வரங்கள் எங்கே? திரும்பவும் நீ தேட ஆரம்பிக்கும் போது நீ சோர்ந்து போகக்கூடாது. உனக்கு கிடைக்காது நீ நினைக்காத. கர்த்தர் உனக்கு வைத்த ஆசீர்வாதங்களை நீ திரும்ப வந்து தோண்டி எடுக்கிற வரைக்கும் அவர் அதை உனக்கு இல்லாம பண்ணவே மாட்டார். அது உன்னுடைய ஆசீர்வாதம். ஸோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய ஆசீர்வாதங்களை திரும்ப போய் தேடுங்க. கர்த்தர் அதை உங்களுக்காகவே வச்சிருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற நேரம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் தோண்டுகிற எல்லா துறவுகளிலும் தண்ணீர் வரும்போதும் அதற்காக வாக்குவாதம் பண்ணின எல்லா காரியம் ஏசேக்கு சித்தனா எல்லாம் முடிந்து போனதுக்காக நன்றி.
ஒரு புதிய ரெகபோத்தை தேசத்திலே பழுகி பெருக கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணினார் என்கிற ரெகபோத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு வைத்த நன்மைகளை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழுகி பெருகி கர்த்தர் கொடுத்த இடத்தை நிரப்ப உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென்.